அனைவருக்கும் காலை வணக்கம். தம்பியும் தம்பி மனைவியும் எனக்கு செய்த காரியம் இது. சந்தோஷத்தை எவ்வளோ அவங்க எனக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷத்தை நேற்று கொடுத்துருந்தாங்க. தம்பி வீட்டிலேருந்து நிறைய கருவேப்பிலை செடி வெத்தலை கொடி கொடுத்துட்டே இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக. ஆனால் ஒன்று கூட வரலங்க, காஞ்சி காஞ்சி போயிடுச்சு. நானும் கடையிலையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சேன், அதுவும் காஞ்சிடுச்சு. தம்பி நர்சரிக்கெலாம் போக மாட்டான். ஆனால் நேற்று எனக்காக நர்சரிக்கு போயிட்டு அவன் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு செடிகள் வாங்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவன்தான் அப்படின்னா அவன் மனைவி பாருங்கள், நான் இருவாச்சி மல்லி காஞ்சிடுச்சின்னு சொல்லியிருந்தேன். நேற்று அவங்க வீட்டில் இருந்த இருவாச்சி மல்லி பேக்கோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி மனைவின்னு சொல்கிறத விட 2வது அம்மானு சொல்லலாம், அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பாசமானவங்க. அப்படியே பூக்கள் பறிச்சுட்டு நான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சந்தோஷத்தை அவங்களுக்கு நான் பகிர்றதுக்காக என் வீட்டில் இருந்த அடுக்கு மல்லி தொட்டியை நான் தூக்கி கொடுத்துட்டேன். வாங்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் அடுக்கு மல்லி 3 செடி இருந்தது. இருவாச்சி தான் காஞ்சி போயிடுச்சு. 2 செடி வாங்கி வச்சுருந்தேன், 2மே காஞ்சிடுச்சு. அதனால் அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டேனாங்க. கம்பல் பண்ணி நேற்று கொடுத்து அமிச்சேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம்.